வணக்கம், நான் உங்க அப்ஜித். சமூக நீதி கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை ஏற்படுத்தி அதற்கு சுபவீரபாண்டியன் அவர்களை தலைவராக போட்டபோது நான் என்ன நினைச்சேன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த சாதி மத மோதல்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள், ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குழுவாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த குழு அப்படி கிடையாது. அந்த சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய முழுநேர வேலை, ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களுடைய முழுநேர வேலை என்னன்னா, ஒன்று அண்ணன் சீமான் அவர்களை பற்றி புரணி பேசுவது, ரெண்டாவது உதயநிதிக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது. அந்த விதத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி அவதூறாக பேசிட்டாரு, அவரை நான் கண்டிக்கிறேன், கண்டித்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களினுடைய முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது, முக்கிய பேசுபொருளாக இங்கே இருக்கிறது என்ன, அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமைக்கு யார் காரணம், குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். இந்த விஷயத்தை தான் எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்கோம். சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுபவீரபாண்டியன் இது குறித்து எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கணும். ஆனால் அவருடைய ட்விட்டர் பக்கத்தை போய் நான் செக் பண்ணேன். கடந்த ஒரு மாதம் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக பேசி வச்சிருக்காரு. உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழாவில் போய் பேசுறது, அப்புறம் உதயநிதி எதனால் இந்த உயரத்திற்கு வந்தார், அவருடைய கொள்கை பிடிப்புனாலையா என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி பட்டிமன்ற மாதிரி பேசுவது, அதுபோக அண்ணன் சீமான் அவர்களை கண்டிக்கிறேன் பேர்வழின்னு சொல்லி எதையாச்சும் ட்வீட் போடுவது. ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து கூட இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக அவர் பேசவே இல்லை. இப்படி தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுபவீரபாண்டியன் ஒரு வார்த்தை கூட பேசலைன்னா அந்த குழு எதுக்கு, அதில் இப்படி ஒரு தலைவர் எதுக்கு, அவங்களுக்கு எதுவும் சம்பளம் மக்கள் வரி பணத்திலேருந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த சம்பளமும் வீண் தான். ஏன்னா இவர்களால் இந்த சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லை, இந்த சமூக நீதிக்கும் எந்த பயனும் இல்லைன்ற போது இந்த குழுவும் தேவையில்லை, ஐயா சுபவீரபாண்டியன் அதுக்கு தலைவராகவும் இருக்க வேண்டியதில்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் பல சமூக நீதிகளை சூறையாடக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அந்த எந்த நிகழ்விலும் இவர் வாய் திறந்ததே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வேங்க வயலில் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலம் கலந்த அந்த பிரச்சனை குறித்து தமிழ்நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கூட சுபவீரபாண்டியன் அண்ணன் சீமான் அவர்களை எடுத்து தான் கருத்து கூட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. எவ்வளோ பெரிய ஒரு கேலி கூத்துன்னு பாருங்க. இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், உங்களுடைய வயது என்ன, உதயநிதியினுடைய வயது என்ன? 1000 மாற்று கருத்து இருந்தாலும் உங்களுக்கு அரசியல் அனுபவம் என்பது ரொம்பவே அதிகம் தான். எங்கள் வயதை விட உங்களுடைய அரசியல் அனுபவம் அதிகம். அதே போலங்கிட்டு உதயநிதிக்கு என்ன அரசியல் அனுபவம் அப்படின்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு அரசவை கவிஞன் போல உதயநிதியை உட்காந்து இளவரசரை பாராட்டுவது போல தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்க வயதுக்கு ஏற்றக்கூடிய ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா? பெரிய மனுஷனாடா, இப்படி கொஞ்சம் கூட பெரிய மனுஷ தன்மையே இல்லாம திமுகவுக்கு 200 ரூபா கொத்தடிமை மாதிரி வேலை செய்றீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான சமூக நீதி சூறையாடல் குறித்தும் நீங்க பேசவே மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த குழுக்கு எதுக்கு நீங்க தலைவராக இருக்கீங்க? புழு கூட ஒரு 2 அடி நகர்ந்திருக்கும். ஆனா இந்த குழுனால இந்த நாட்டில் எந்த விதமான போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டதில்லை, எந்த விதமான நியாயமும் யாருக்கும் கிடைச்சதில்லை. இதுவே இங்க வேற ஒரு ஆட்சி நடக்குது, அதிமுக ஆட்சி நடக்குது, அல்லது வேற ஒரு மாநிலத்தில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் இது சாதாரணமாக இப்படி கடந்து போயிருப்பீங்க. நீங்க நேரம் நான் தாண்டா தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி காவலன் அப்படின்ற அளவில் எவ்வளவு வாய்களையே பேசியிருப்பீங்க, எத்தனை போராட்டங்கள், எத்தனை கூட்டங்களை நீங்க நடத்திருப்பீங்க. ஆனா இப்ப நடக்கிறது திமுக ஆட்சி அப்படின்னோடனே அப்படி அமைதியா எல்லா துவாரங்களையும் பொத்தி கொண்டிருக்கீங்க. இதுவே மக்களை முட்டாளக்கக்கூடிய வேலை இல்லையா? நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, எதிர்க்கட்சியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா களத்தில் இறங்கி போராடுறீங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆனோன்னு எதெல்லாம் எதிர்த்து நீங்க போராடினீங்களோ அந்த அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு இந்த திமுக அரசு செய்யுது. இதனாலதான் உங்களை எப்போதுமே எதிர்க்கட்சியாவே வச்சிருக்கணும்னு சொல்றது. இதை விட இவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னா, இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது குறித்து பேசலைனாலும் பரவாயில்ல, அதை மடைமாற்றுவதற்கு என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. தேவையில்லாம அண்ணன் சீமான் அவர்கள் ஏதோ பெரியாரை இப்பதான் முதல்ல புதுசா பேசுற மாதிரியும் முதல்ல புதுசா விமர்சிச்சிட்டா மாதிரியும் அவரை கண்டித்து ஒரு கூட்டம் நடத்துறேன்னு சொல்லி ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, சமூக நீதி காவலர் பெரியாரவே பேசிட்டாரு அப்படின்றது. அப்ப இந்த பெண்ணுக்கு நடந்தது சமூக நீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதா? இந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது, அந்த பாலின சமத்துவம், அதெல்லாம் சமூக நீதிக்குள்ள வரவே வராதா? என்ன மாதிரியான உங்களுடைய மனநிலை அப்படின்றது புரியல. சுபவி அவர்களே, அந்த பெண்ணுக்கு குறைந்தது உங்க பேத்தியினுடைய வயது இருக்கும். உங்க பேத்தியினுடைய வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்க சிந்திச்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு வாய் திறந்து இது குறித்து சரியான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மேம்போக்கா கூட ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஒரு எழுத்து கூட நீங்க எழுதாம போறீங்களே, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். அதை விட்டுவிட்டு அதை மடைமாற்றுவதற்கு நீங்க ஒரு அயோக்கியத்தனம் பண்றீங்க. பாத்தீங்களா, எல்லாருடைய கவனத்தையும் வேற பக்கம் திசை
பெறுவதற்காக இப்போ ஒரு வேலை பார்க்க போறீங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இதற்கெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த வயதில் உங்களுக்கு இந்த வேலை தேவைதானான்னு நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன். எனவே மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி செயல்படுவாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி செயல்படுவாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இவர்கள் ரொம்ப யோக்கியர்கள் போல செயல்படுவாங்க. அதை நம்பி தான் ஒவ்வொரு தடவையும் மக்கள் இவங்களுக்கு வாக்கு செலுத்திடுறாங்க. 5 வருஷத்துல வந்து மறந்துறாங்க இவங்க என்ன அநியாயம் பண்ணாங்க, எதனால இவங்களுக்கு போன தேர்தலில் வாக்கு செலுத்தல, இந்த தேர்தல் நம்ம ஏன் வாக்கு செலுத்துறோம் அப்படின்ற அந்த புரிதல் இல்லாம மக்கள் இவங்க பெரிய எதிர்க்கட்சியா இருக்கும்போது நல்லா போராடுறதை வச்சுக்கிட்டு வாக்கு செலுத்திடுறாங்க. எனவே இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இனி வரும் தேர்தலிலாச்சும் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். இந்த நாடகக்கார கும்பலை வந்து மக்கள் விட்டொழிக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.